சிவலோகமே பூமிக்கு இறங்கி வந்தால் எப்படி இருக்கும்? திருச்செங்கோடு மலையடிவாரமே தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற கோஷத்தால் அதிர 63 நாயன்மார்களும் ஒன்றாக வீதி உலா வந்த அந்த உன்னத காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா? பல்லாயிரம் பக்தர்கள் கண்ணீர் மல்க கண்டு ரசித்த திருச்செங்கோடு கைலாயநாதர் கோவில் 63 பெருவிழாவின் முழு தொகுப்பு இதோ உங்கள் ஓம் சிவாய நம ராஜி சேனலில். சிவ சிவ ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம ராஜி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போகும் காட்சி சாதாரணமானது அல்ல. திருச்செங்கோடு திருத்தலமே சிவலோகமாக மாறிய ஒரு உன்னத நிகழ்வு. திருச்செங்கோடு அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் 63 பெருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. திருஞான சம்பந்தர் வேடமிட்டு 1000 மலர் தட்டுகளோடு அடியார்கள் புடைசூழ நடந்த அந்த அழகை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இந்த வீடியோவில் அந்த திருவிழாவின் முழு அழகையும் 63 நாயன்மார்களின் அற்புதங்களையும் நாம் காணப்போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் இல்லத்திற்கே ஈசன் வந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, நமது ஓம் சிவாய நம ராஜி சேனலில் இது போன்ற பல ஆன்மீக அதிசயங்கள் மற்றும் சுவாரஸ்யமான புராண தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இது போன்ற பல புண்ணிய காரியங்களை உலகுக்கு கொண்டு செல்ல எங்களுக்கு உதவியாக இருக்கும். நமது சேனலில் ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ள மற்ற சுவாரஸ்யமான வீடியோக்களையும் பார்த்து இறையருள் பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை இந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவை யாரா போற்றி, தென்பிள்ளை மண்டினில் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பெருமானே, தற்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற தலம் திருச்செங்கோடு குடிமாட செங்குன்றூர் அழைக்கப்படும் திருச்செங்கோடு மாநகரம். தற்போது கைலாசநாதர் ஆலயத்தில் உள்ளோம். இன்று திருவாதிரை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் 63 நாயன்மார்கள் திருவீதி விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இன்று காலை பூச்செறியல் விழா நடைபெற உள்ளது. ஆயிரவைசியர் மண்டபத்தில் இருந்து பூச்செறியல் விழா ஆரம்பித்து 4 ரத வீதிகளிலும் வந்து சுவாமியை சென்றடைந்து பின்பு மாலை 63 நாயன்மார்கள் பூப்பல்லக்கில் சிறப்பாக திருவீதி விழா வந்து ஆடியார் பெருமக்கள் ஆடி பாடியும் கண்ணார தொழுதும் சுவாமியை கடலடைந்து செல்வார்கள். கேட்கிற வரத்தை அருள்கின்ற தெய்வங்கள் இங்கே இருப்பதினால் இங்கு அருளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் அம்மையப்பராக வீற்றிருக்கும் மலையில் அருள் எங்கு வந்தாலும் அங்கு அம்மையப்பர் இருப்பார் அல்லவா? அதுபோல இங்கு அருள் இல்லை என்று வழங்கக்கூடிய வள்ளல் பெருமான் உள்ள இடம் மலத்தம்பிரான் அம்மையப்பராகவும் கீழே கைலாசநாதர் இளத்தம்பிரனாகவும் அமைந்துள்ளார். ஆகவே ஒவ்வொரு வருடமும் இங்கு நடைபெற உள்ளது. இந்த 63 விழாவில் கலந்து கொண்டு மக்கள் சிறப்படைய வேண்டுமாய் பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம். திருச்சிற்றம்பலம். அது இன்று நடக்கக்கூடிய விழாவில் முக்கிய காரணமாக திருஞான சம்பந்தர் இங்கு அவ்வினைக்கு இவ்வினையாம் பதிகத்தை எடுத்தருளிய காரணத்தினால் இங்கு கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் நாம் அறியோம், பூவினை கொய்து மலரடி போற்றதும் நாம் அறியோம் என்று வாக்குக்கு இணங்க இந்த பூச்செறிதல் விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இங்கு 63 நாயன்மார்கள் விழாவானது தனி பல்லக்கில் 4 நாயன்மார்களுக்கு ஒரு பல்லக்கு என்ற சிறப்பில் பூ அலங்காரத்தோடு எங்கேயுமே காணிராத அளவுக்கு சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆகவே அடியார் பெருமக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு நீங்கள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய 63 நாயன்மார்கள் சிறப்பு இங்கே காணப்படுகிறது. ஏனென்றால் பூமிக்கு சுவாமி அருள்வதற்காகவே முக்தி கொடுப்பதற்காகவே இந்த தமிழ்நாட்டை 63 நாயன்மார்களுக்காக 63 வரை இந்த தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளார் என்பது சிறப்பு. அதனால் இந்த தலத்திற்கு வேண்டி அருள் தர வேண்டிய நிலையில் சாமி உள்ளார். அதனால் அனைத்து அடியார் பெருமக்களும் உலகத்தாரும் சிவநேய அன்பர்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். விழாவின் தொடக்கமாக திருஞான சம்பந்தர் வேடமிட்டு அவர் சன்னதிக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.
அண்ணாமலை மன்னா போற்றி, ஆடக மதுரை அரசு போற்றி, வெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, காகாய் கனக திரளே போற்றி, ஆறுதலும் துர்கேஸ்வர பெருமான் மலடிகள் சுவாதிரு சிற்றம்பலம். தடை தோங்க மிகு செய்வ தொதை விளங்க பூத பதம் வரை தனிப்போழிய புனிதவாய் மலர்ந்தருள சீதவளர் வயல் புகழீர் திருஞான சம்பந்தன் பாதமள தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். பூத பரம்பரை புனிதவாய் மணந்தருளே திரு ஞான சம்பந்தன் பாதமலரை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திரு ஞான சம்பந்த பெருமான் அதன் பின் திருமண மண்டபத்திலிருந்து 1000 மலர் தட்டுகளை ஏந்தி பக்தர்கள் 4 ரத வீதிகளிலும் பக்தி பெருக்கோடு வலம் வந்தனர். சிவபேரம் பாடி பிள்ளை பாடி வாழ்வீடை பாடி வழக்கை ஏதோ தும்பாடும் இத்தரும் செய்ய அன்று போனதமாகணும் அயந்தரை கொண்டு சென்றாடு பாடி அழுக்கல் பாடி கயத்தாரை கொண்டோரி போர்த்தல் பாடி காணலை காணல் வைத்தல் பாடி பாடி ஏழை பாருங்க மாலை பாடி மட்டனும் பாடி மாடி பாடி சித்தங்கள் வாழும் பிள்ளை பாடி சித்தம் பாடத்தூர்கள் செல்வம் பாடி கத்தை பாடி கல்யாணம் பாடுகிறது ஆட பொறுத்துள்ளவே ஆட பொறுத்துள்ளவே ஆட பொறுத்துள்ளவே
வாடி திருநாவலூர் வந்தொண்டே பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரே திருத்தாள் போற்றி போற்றி எம்பெருமான் எம்பெருமான் அருள்மிகு கைலாசநாத பெருமானார் உடலவர் நறுமலை பூங்குழலி எம்பெருமான் பொற்பாத கமலங்கள் போற்றி போற்றி எம்பெருமான் எம்பெருமான் அருள்மிகு 63 நாயகமார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வியாழங்குறிச்சி திருச்சிற்றம்பலம் 1ஆம் திருமுறை திருஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகம். வெந்தவின் நீரண்டு விரிநூல் திகழ் மார்பில் அல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருள் கொந்தனமாம் பொலிசூல் கொடிமாடு செங்குன்றோ நின்ற அந்தரனை தொழுவார் அவயம் மறுப்பானே. அவர் பெருமக்கள் மலர்ச்செடிகள் போற்றி போற்றி 63 நாயனார் மலர்ச்செடிகள் போற்றி போற்றி உமையார் மலர்ச்செடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தொல்லையிரும் விரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியவைக்கும் வாதவூர் எம் கோன் திருவாசகம் எனும் தேன். திருச்சிற்றம்பலம். உன்னை வினைரெண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துரை மேய கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து. செடிகள் போட்டு போட்டு நாயனார நம்ம டெய்லி வணங்கணும். திருவேடம் போட்டு 63 நாயனார நல்லா வணங்கினா சாமி என்னைக்கும் நம்ம அடியாரா இருந்து அடியாரங்களுக்கு எல்லாம் சாமி சிறப்பா எல்லா இதுவும் சேர்ந்து தேவார திருவாசகம் படிக்கணுங்கய்யா. 63 நாயன்மார்களுக்கும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. அந்த பரவச காட்சி தொடங்கியது.
வாழ்க்கையால் வெளிக்கோள் விதிகள் கேட்டலுமே விண்ணினை மறந்து போதாரமெனும்
என்றும் புறந்தினன் பெருமாங்க கிடந்த என்ன இதயம் தோழி பரிசலாய் திருச்சிற்றம்பலம். கேக்குதா? இதனுடைய உண்மை என்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதம் வரும். அது என்ன என்றால் நலம் தீமைகளை ஒரே மாதிரி பார்க்கின்ற ஒரு புண்ணியம். அதாவது நமக்கு பெரிய ஒரு யோகம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளு போகக்கூடாது. அப்புறம் அடுத்த வேலை அந்த யோகா கைது போச்சுனால வருத்தப்படக்கூடாது. இது எப்ப வரும்னா எதுக்கு யோகம் செஞ்சாலே வரும். அப்புறம் ஆணவம் தன்மையும் வாழ்வு என்ற பூமியில மக்களுக்கு அது வேலை செய்யாது. இது மனப்படிப்பாக அதுக்கு 4 நாயன்மார்கள் ஒரு பல்லக்கு என வரிசையாக 63 நாயன்மார்களும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்குகளில் எழுந்தருளினர். அவர்களுக்கு முன்னால் விநாயகர், முருகப்பெருமான் மற்றும் அம்மையப்பனாக சிவபெருமான் தனித்தனி பல்லக்குகளில் பூ அலங்காரத்தில் வீதி உலா வந்தனர். கைலை வாத்தியங்கள் அதிர 4 வீதிகளிலும் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்த அந்த பல்லக்கு வரிசை காண்பவர் கண்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்தது. மதுரை மகனாக்கு வழி வழி அடிமை செய்யும் நதியர் குளத்தில் தோன்றி மேம்படு சடையார்க்கு ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை மனதிசை ஞானியார்வன் இது கண்டுலகம் உய திரு அவதாரம் செய்தார். நான் அறிவது ஒன்றேயும் ஏழை உனக்கு பரம் எனக்குள்ள எல்லாம் அங்கே உனது அழித்து விட்டு அழியாது குறை கூறி அறிந்தடலே இமவான் பெற்ற கோமலமே முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்தி கொரு என போதும் டங்கரி வெட்டி படையிட்ட உலகில் குத்து படவத்த பொறவள பெருமாளே பொறவள பெருமாளே அழுவதும் ஒரு நாளே அழுவதும் ஒரு நாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோ வீரவேல் முருகனுக்கு பக்தர்களே, ஏன் இந்த 63 பேருக்கு இவ்வளவு சிறப்பு? இவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அன்பின் அவதாரங்கள். கண்ணப்ப நாயனார் தன் கண்ணையே கொடுத்தவர். பூசலார் நாயனார் தன் மனதையே கோவிலாக மாற்றியவர். காரைக்கால் அம்மையார் அழகை துறந்து பேய் உருவம் பெற்றவர். இந்த 63 நாயன்மார்களில் உங்களுக்கு யாரை மிகவும் பிடிக்கும்? அல்லது எந்த நாயன்மாரின் கதையை ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுவதுமாக ஒரு தனி வீடியோவாக பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை தயவு செய்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் அதிகம் கேட்கும் நாயன்மாரை பற்றி நாம் அடுத்த முழு நீள வீடியோவாக பதிவிடலாம். 63 நாயன்மார்கள் கோவிலில் இருக்கிறார்கள். சிவன் கோவில்களில் இவர்களுக்கு சிலை வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் குரு வழிபாடு. இறைவனை நேரடியாக அடைவதை விட இறைவனின் அடியார்களை வணங்குவது எளிது. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்பது மாணிக்கவாசகர் வாக்கு. அதனால்தான் இவர்களுக்கு சிலையும் திருவிழா காலங்களில் இறைவனுடன் சமமான வீதி உலாவும் நடத்தப்படுகிறது. மாமனை அந்த வாழ்ந்தடம் தென்னை மருதை நல்கி பரிவாலையாளர் கொண்டு போக தோல்வியில் உண்டன் தேனங்க தோட்டம் தேயார் என்று சொல்லி சொல்லி நான் கொண்ட நம்மாகம் காட்டி நாயின் கடை வட்ட நம்மை கிட்டி ஆட்கொண்ட வட்டத்தை பாடித்தானே
மொய்கோளில் வந்து நம்மாட திட்டம் தீரோடு செங்கையன் சங்கரி தம்பிடானோடு பாட பிறவி பிறரோடு பாட அக்கோடாடு ஆடத்து சொன்னதை ஆடுவதை வழியாயிருந்த ஆகிரந்தாவலம் குளிப்ப பாடு உண்மை ஆண்மையாரும் படிகொண்டரும் பாடி பாடி நின்றேனும் பாடி பெண்ணி தாடி சொல்லி ஆடுத்தி நம்மள தாடி ஆடம்பு மருந்தினை மாறித்த கூட்டம் தள்ளி ஐயரை ஐயர் பேரானை நம்மை அகப்பாடு காத்தொண்டு அருமை காட்டும் பொய்யாக்கம் பொய்யனை போதாகி கண்ணினை கொண்டோதை தோள் கையராமல் குள்மாடத்தை நள்ளி பாடி கொண்டுள்ளமே போனானே கண்ணடை வல்லவனல் மொழியே என்னோடு யாரங்கள் அப்போ என் பேருமானிக வாழ்ந்தாகத்தே அன்னைக்கு வந்தாகத்தான் தமிழின் நன்மைகள் தாழ்கள் பாடி பொன்னை கோமொழி நன்றி சங்கமரக்கோபிலம் போலிப்ப தாழ்கோளில் சூழரும் மாலையாட செங்கனி வாயிலும் போலிப்ப தேயிலை சிவலோகம் பாடி தங்கை நிறைந்த ஆரோக்கியம் கற்றை சாலை மூடி காண்பதற்கு காவலின் கொள்கை கொண்ட ஒத்தேரு சின்னம் வெந்தலையை பாதை நாடற்கரிய நலத்திருந்த தேரை பாலை சோவை ஆயிராறு திட்டம் புகுந்து திட்ட வல்ல சிறப்பாக தாண்டு கொண்ட நாடுடன் வாடி பாடல் கடங்கன் பாடுங்கள் ஆவலை நாமும் நம்மோடு ஆட்டையும் வட்டங்கள் பாடியிருந்தே தேவசாரேனும் கந்தரியா செம்மாளர் பாடுங்கள் காட்டும் செல்வம் நாமத்தை பாடி பாடி கொள்கை பாடி சிவவேரம் பாடி பாரதம் மாமரி பிள்ளை பாடி வாழ்வீரை பாடி வடக்கை சூழங்காடி தும்பாரும் இத்தரும் செய்ய அன்று போனதமாகனம் வாடி அயந்தரை கொண்டு சென்றாடு பாடி அழுகல்லே பாடித்தல் பாடி கயத்தாரை கொண்டோரி போர்த்தல் பாடி காணலை காணால் விழித்தல் பாடி போதம் நெய்தல் பாடி பேரை பாடியோனை ஆண்டு சொன்ன பாருங்க மாலை பாடி மட்டமும் பாடி மாடி
சித்தர்கள் வாழும் பிள்ளை பாடி சுத்தம் வாழங்கள் செல்வம் பாடி அத்தியம்மா கத்தை பாடி கங்கானம் பாடியுமாய் முற்றுமாயிராது பந்தமுமாயிராது ஆதியுமாயிராது ஆட பொறுத்துள்ளாவே ஆட பொறுத்துள்ளாவே ஆட பொறுத்துள்ளாவே சாதனை வென்ற உலகத்தை எல்லாம் ராமரை நாளை ஊழலை அருளும் பாராயரும் அறியோ அங்கே மட்டும் நம்மை நல்லது உலகை பாலருக்கு வாழ்ந்தனர் உலகமெல்லாம் ஊழல் போராது சரதராணியான வந்திருந்தார் கார ஊழல்கள் போராது நலத்தை ஆண்டு நான் மாதம் பாதங்கள் தூரம் கண்ட மலைக்கு மாறுதலை பாடி தொண்டர் கூடாமலும் நாடவர் நம்மை நாமும் அவர் நம்மை பாடகம் என்னடியாக்கும் மங்கை வங்கினங்கள் பரமரனுக்கு ஆடத மாமனை அன்றதும் ஆடப்பட்டும் வாழ்ந்திடம் தென்வந்தை கொள்கை நல்கி வரிவாலையாளர் கொள்கை கொள்க தோல்விக்கு முந்தன் தேடங்க தோட்டம் தேரான் என்று சொல்லி சொல்லி நான் கொண்ட நம்மகம் காட்டி நாயின் தடை வந்த நம்மை ஆட்கொண்ட வட்டத்தை மாறினானே ஆள கொண்டாமே வையரமெல்லாம் மாமேறு என்னோடத்தை நாட்டு நெய்யரும் மங்கள் நிறையாட்டு நேரம் பெருங்குறையா நீயத்திருவாடி பாடு பாடு பற்றி ஐயாடி மாணவனுக்கு மொய்கோளில் வந்து நம்மாட நித்தம் மாட எந்த எந்த தம்பிடானோடும் மாட பிறவி பிறரோடும் மாட ஆடலை வாழிலாயரித்த ஆயிரம் சம்பவம் துடிப்ப பாடு நம்மை ஆண்டாரும் படிகொண்டவரும் பாடி 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 பேசி இத்தம் பாடி சொல்லி ஆடுத்தி நம்மள தாடி ஆடம்
ஐயனை வாழார் மருந்தினை மாணிக்க கூட்டம் தள்ளி ஐயரை ஐயர் பேரானை நம்மை அகப்பாடு காட்டுண்டு அருமை காட்டும் பொய்யாக்கம் பொய்யானை போதானே கண்ணீனை கொண்டோடி தோள் பையராமக்குள் மாடந்தை நழி பாடி கொண்டாமே போனாமே துணியரை தம்பூய வாய்காருங்கள் கண்ணடை வல்லவர்கள் மொழியே என்னோடு யாரமோடெங்கள் அப்போ எம்பேருமாகிய வாழ்வாதற்கு அன்னோடு வந்தாதப்பன் கமையன்னை மைகள் காதல் பாடி பொன்முளை தோன்முளை மங்கை நழி ஒட்டிருக்கும் நகிரிக்க வேணும் சங்கமரத்தீனம் போலிப்ப தாழ்கோலில் கூந்தரும் மாறுகாத செங்கனி வாயிலும் கூடிப்ப தேயிலை சிவமோகம் பாடி கங்கை வைத்த ஆரோக்கியம் கட்டை கடை மூடி காண்பதற்கு காதலின் கொங்கை ஞானத்தாரை பாதை நாடற்கரிய நலத்தை தேவை பாலை சோவை ஆயினாரு திட்டம் புகுந்து திட்டிக்க வல்ல சிறப்பாக தாண்டல் கொண்ட ஆட பொறுத்தாவே ஆட பொறுத்தாவே ஆட பொறுத்தாவே இதுதான் இறைவன் செய்த கருணையினாலே நாமெல்லாம் 63 நாயன்மார்களுடைய இந்த பெருமாளே கலந்து கொண்டதற்காக இந்த வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான செல்வங்களையும் எல்லா விதமான அனைத்து பகுதிகளிலும் வந்து இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற அந்தர் பெருமக்களுக்கும் ஏழைய பொதுமக்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் வாழ்ந்து நல்லவண்ணம் வாழ்ந்து அபிராமி பெற்ற அழுது போல தலையாத கல்வி குறையாத வயது கவிடமாறாத நட்பு கற்றாத வளமை குன்றாத இளமை கழுமணியாத உடல் கல்யாண மனம் அந்தகராத மருவி தவறான சம்சாரம் தாராத கீர்த்தி மாறாத வார்த்தை தலைகள் மாறாத நிலை தலையாத நிதியம் மாறாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வை இந்த அனைத்து பகுதி மக்களுக்கும் இல்லாமல்ல மாதவர் மாதனாரும் நிறத்தம்பிரான் என்று போட்டப்படுகிற நறுமண பூங்குழல் அம்மை உடனே நல்ல கைலாக பெறுவார் நமக்கு மண்ணிலே நல்ல வந்தம் வாழக்கூடிய பெற்றனை தருவார் என்று சொல்லி என்றும் எண்ணம் பெறுகின்றார் உண்ட காலனுக்கு உள்ளது என்கிற அன்புளால் அடியாரவர் வாழ்பவன் என்றது என்று நிறவி உலகிறார் என்று போற்றப்படுகிற புதிய புராணத்தினுடைய வரிகளுக்கிறங்க எல்லாம் வல்ல பெறுவார் நமக்கு இந்த மண்ணிலே வாழக்கூடிய எல்லா விதமான சகல செல்வ யோகமிக்க பெறுவாரை தர வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பம் செய்து தேவை செய்கிறோம். திருச்சிற்றம்பலம் செய்கின்றனே இந்த திருவிழாவை ஒவ்வொரு முறையும் ஓம் சிவாய நம என்று ராஜி என்று சொல்லக்கூடிய இந்த வலைவெளியிலே அன்பர் பெருமக்கள் அதை கேட்டும் பார்த்தும் அனைத்து அன்பர் பெருமக்களும் இந்த நிகழ்வை கண்டு சப்ஸ்கிரை செய்து இந்த வலைவெளி இந்த யூடியூப் சேனல் வளரக்கூடிய நிலையை என்றும் அன்பர் பெருமக்கள் பார்க்கின்ற எல்லா விதமான நிகழ்ச்சியிலும் அவர்கள் தயாரித்து அளித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அதை பார்த்து கண்ணுக்கு எல்லாம் வல்ல பெருமானுடைய திருமணத்துக்கு பாக்கியமாகி அந்த சேனலுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் கருவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம். நடைபெற்ற இந்த திருவீதி உலா மீண்டும் கைலாயநாதர் ஆலயத்தை சென்றடைந்தது.
இந்த திருவிழாவை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்த நாமே பாக்கியசாலிகள். இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் இந்த சிவ புண்ணியத்தில் பங்கு கொள்ளட்டும். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் ஓம் சிவாய நம ராஜி சேனலுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.